தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பாக்கியவான்களின் குணங்கள். சங்கீதம் 1:2 நான் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய்க்கிற மனுஷன் பாக்கியவான். பரிசுத்தமான வேதத்திலே 5 கவிதை புஸ்தகங்களை நாம் பார்க்கிறோம். அவைகளில் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இவைகளில் மிகவும் பிரபலமானது சங்கீதமாகும். சங்கீத புஸ்தகத்தில் பாக்கியவான்கள் எவைகளை செய்ய மாட்டார்கள் என்று பார்க்கிறோம். பாக்கியவான்களில் முதலாவது குணாதிசயம் என்னவென்றால், துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடக்க மாட்டார்கள். அதாவது துன்மார்க்கரிடத்தில் வேதம் இருப்பதில்லை. துன்மார்க்கர் தேவனை தேடார்கள். துன்மார்க்கரின் விளக்கு காரிருள் அணைந்து போம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அத்தகையரின் ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? எனவே உண்மைக்கு புறம்பான வழிகளில் பாக்கியவான்கள் நடக்க மாட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஞானம், பணம், சமாதானம், இன்பம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை என்ற எண்ணம் அவரிடத்தில் இருப்பதில்லை. இரண்டாவது குணாதிசயம், பாவிகளில் வழிகளில் நிற்க மாட்டார்கள். நிற்பது என்பது உறுதியாக அசைவின்றி தான் எடுத்த தீர்மானத்தில் இருப்பது. பாவிகளின் வழியானது வேதனை உண்டாக்கும். ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று அவன் நடக்கின்ற வழியை காட்டி கொடுத்துவிடும். பாக்கியவான்கள் தேவனுடைய வழியில் உத்தமமானது என கண்டு அந்த வழியிலே நடத்த தங்களை ஒப்பு கொடுத்து அதிலே உறுதியாக தரித்து நிற்பார்கள். மூன்றாவதாக, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டார்கள். உட்காருவது என்பது அதிக ஆழமான ஈடுபாட்டையும் சௌரீக உணர்வையும் பெறுகின்றோம் என்பதாகும். பாதுகாப்பான நிலையில் இருப்பதாக உணர்கிறோம். ஒருவருடைய குணம் பரியாசம் பண்ணுதல். பரியாசக்காரன் அருவருப்பானவர்கள். வேதம் பரியாசம் பண்ணுதல் நமக்கு தகாதது என்று எச்சரிக்கின்றது. பரியாசம் பண்ணுகிறவன் படைத்தவரை நிந்திக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே பரியாசம் பண்ணும் குணத்தை நாமும் விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். பாக்கியவான்கள் இந்த மூன்றும் செய்ய மாட்டார்கள் என்று சங்கீதம் கூறுகிறது. எனவே நம்மிடம் இந்த மாதிரியான குணாதேசம் இருக்குமானால் இவற்றை உணர்ந்தலாக இவைகளிலிருந்து விடுபட தேவனின் உதவியை நாடுவோமா? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் வேதத்தில் பிரியமாயிருந்து அவருக்கு பிரித்த பாக்கியவான்களாக மாறுவோம். இந்த செய்தியை கேட்ட உங்களையும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.